எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். இந்த யூனிவர்ஸோட ரொம்ப அழகான கிரியேச்சர் நீங்க தான். இந்த யூனிவர்ஸோட ரொம்ப அர்த்தமான, மீனிங்ஃபுல்லான படைப்பு நீங்க தான். இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த பிளானட்க்கு, இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்ச ஒரு உன்னதமான கிஃப்ட் நீங்க தான். இந்த மாரி ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப உன்னதமா, ரொம்ப அற்புதமான படைப்பா இருக்கிற நீங்க, என்னைக்காவது ஒரு நாள் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக உங்கள நீங்களே பெயின்ல தள்ளிக்கிட்டு இருந்திருக்கீங்களா? யாரையாவது வந்து ஹேப்பியா வச்சுக்கணுன்ற ஒரே ரீசன்க்காக உங்கள நீங்களே சேட் ஆக்கிட்டு இருந்திருக்கீங்களா? இல்ல யாருக்காவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ரீசன்க்காக உங்கள நீங்களே எழுந்து வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சைன்ஸ் தட் யூ ஆர் அபாண்டன் யுவர்செல்ஃப் ஃபார் அதர்ஸ். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நாம வந்து ஒரு மனிதர்கள் கிட்ட போயிட்டு இன்டராக்ட் பண்றதா இருக்கலாம். இல்ல அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து இன்டராக்ட் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாலுமே கூட சரி, சேடா இருந்தாலுமே கூட சரி, இல்ல வெளிய சொல்ல முடியாத பெயினா இருந்தாலுமே கூட சரி, இன்னொரு மனிதர்கள் கிட்ட போய் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு இனம் புரியாத ஒரு அமைதியும், நம்ம உடம்புல வந்து ஒரு லேசான ஒரு ஃபீலிங்கும் வந்துட்டே இருக்கும். சோ, இந்த விஷயத்த வந்து 2 டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு எம்பத்தி, ஒண்ணு கம்பேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எம்பத்தி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெர்சன வந்து அவங்களோட லெவல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அவங்களோட பெயின வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒரு பெர்சன் கிட்ட பேச போகும்போது, அவங்களுடைய பெயின புரிஞ்சு பேசுறம்போது எப்படி பேசுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா? நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா? தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? அப்படின்ற மாரி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நம்மகிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கூல் பண்ணி அந்த விஷயத்த இன்னும் அழகா சொல்ல வைக்கும். அதே மாரி கம்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இன்னும் அழகான ஒரு விஷயம் மனிதர்கள் கிட்ட வந்து உரையாடும்போது. இந்த கம்பேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெர்சன நீங்க மீட் பண்ணும்போது, மலர்ந்த முகத்தோட போய் மீட் பண்றதும் ஒரு தர்மம் அப்படின்ற மாரி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. தர்மம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சாப்பாடு போடணும், நெறைய பேருக்கு கல்வி குடுக்கணும், நெறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள செய்யணும்னு நெனைச்சிட்டு இருப்போம். ஆனா, மலர்ந்த முகத்தோட, ஒரு புன்னகையோட ஒரு பெர்சன் உங்கள மீட் பண்ண வராங்கன்னா, அந்த பெர்சன வந்து அதே ஃபேஸோட நீங்க போயிட்டு ரொம்ப ஹேப்பியா மீட் பண்ணீங்கன்னா, அதுவும் ஒரு பெர்சனுடைய தர்மம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத தான் கம்பேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கம்பேஷன்னா இரக்க குணம். நம்ம யார்கிட்ட என்ன விஷயம் பேசினாலுமே கூட சரி, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம வந்து செஞ்சு குடுக்குற அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட தகுதிய வளர்த்துக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான், இந்த கம்பேஷன் மூலியமா நம்ம இரக்கத்தன்மைய வளர்த்துக்கிறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகே. எல்லாமே சூப்பர். பெர்ஃபெக்ட். அப்போ ஹியூமன் இன்டராக்ஷன்ல வந்து எம்பதியா இருக்கலாம், கம்பேஷனா இருக்கலாம். அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்கள எமோஷன்ஸ்க்கு மரியாதை குடுக்குறது எல்லாமே ஓகே. ஆனா, இங்க ஒரு சின்ன மெலிசான கோடு இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளுடைய எமோஷன் நீட்ஸ்க்கும், அடுத்தவங்களோட எமோஷன் நீட்ஸ்க்கும். நீங்க உங்களுடைய எமோஷன் நீட்ஸ்க்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க? நீங்க உங்ககிட்ட பேசுறவங்களோட எமோஷன்ஸ் நீட்ஸ்க்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நடுவுல ஒரு மெலிசான சின்ன கோடு இருக்கணும். 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீங்களும் எமோஷனலா ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த பீப்பிள்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது, உங்களோட எமோஷன் வந்து எந்த விதமும் கெடக்கூடாது. நீங்க உங்கள இழந்து அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்ய தேவை கிடையாது. ஸோ, இந்த விஷயத்த தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சைக்காலஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சைக்காலஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபானிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஃபானிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெர்ம்க்கு என்ன மீனிங் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபானிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தெரபிஸ்ட் பீட்டர் வாக்கர் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஃபானிங் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வலியவன் வாழ்வான். உன்னால இங்க சண்டை போட முடியுமா? உன்னால இங்க சாதிக்க முடியுமா? உனக்கு திறமை இருக்கா? இந்த உலகத்துல நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். வலியவன் வாழ்வான். அதான் அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். அதே மாரி ஃபானிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள ஹேப்பியா வச்சுக்கிறதுக்காக அவங்களையே இழந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தவங்க கிட்ட அப்ரூவல் கேட்டு அந்த அப்ரூவல் அடையறதுக்காக இவங்க நெறைய லூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. "நீ என்ன அழகா இருக்கன்னு சொல்ட்டியாப்பா, அப்பதான் நான் அழகு. நீ என்ன வந்து திறமையானவன்னு சொல்ட்டீன்னா, அப்பதான் நான் திறமையானவன். நீ என்ன ஏத்துக்கிட்டீன்னா, அப்பதான் இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு தகுதியானவன்னு" சொல்லிட்டு அவங்கள இழந்து, அவங்களுடைய எமோஷன் பிரையாரிடைஸ் இழந்து, அடுத்தவங்களோட எமோஷன் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து 3 வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வார்த்தைகள் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலயுமே. நீட்ஸ், வாண்ட்ஸ், எமோஷன். இந்த நீட்ஸ், வாண்ட்ஸ் தான் நம்ம எமோஷனோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளுக்கு புடிச்ச விஷயம் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருப்போம். இந்த மாரி இருக்கிற பீப்பிள் வந்து அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த விட்டுட்டு கூட மத்தவங்களோட புடிச்ச விஷயத்த போயிட்டு குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளுக்கு வந்து போராடிட்டு இருப்பாங்க. அந்த மாரியான பெர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு கட்டத்துல வந்து உங்களோட லைஃப்ப லூஸ் பண்றது மட்டும் இல்லாம, உங்களுடைய செல்ஃப் வொர்த்தையும் நீங்க லூஸ் பண்றது மட்டும் இல்லாம, உங்களே நீங்க லூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சயின்ஸ் தான் நீங்க இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம வீடியோவோட எண்ட்ல இதுக்கான சொல்யூஷனும் நான் கண்டிப்பா குடுக்குறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்ட்ரகிலிங் டூ கிரியேட் அ பெர்சனல் பவுண்டரீஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு பவுண்டரிய நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நீங்க யார் கூட பழகுறதா வேணா இருக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுடைய கொலீகா இருக்கலாம், உங்களோட மேனேஜரா இருக்கலாம், இல்ல உங்களோட வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்க ரிலேஷன்ஷிப்பா நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க பீப்பிளா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பவுண்டரிக்குள்ள எந்த அளவு இடம் குடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுறத அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே ஆகணும். சப்போஸ் நீங்க உங்களோட பவுண்டரிய கிரியேட் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்க. யார எங்க வைக்கணும், யாருக்கு எவ்வளவு தூரம் இடம் குடுக்கணும்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சைன்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது ஃபானிங்ன்னு சொல்லப்படுற உங்கள நீங்களே லூஸ் பண்ணி அடுத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான சைன்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. சோ, இப்ப இந்த பவுண்டரி கிரியேட் பண்ணது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேச வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் எவ்வளவு தூரம் பேசணும்? உங்களுடைய பெர்சனல் விஷயத்துல நான் எவ்வளவு தூரம் தலையிடலாம்? உங்களோட பெர்சனலான விஷயங்கள், சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து நான் எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரைட்ஸ் நீங்க தான் எனக்கு குடுக்கணும். சப்போஸ் அந்த ரைட்ஸ தெரிஞ்சு நான் மரியாதையா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கரெக்ட்டான பெர்சனா உங்க லைஃப்ல இருந்துட்டு இருப்பேன். ஆனா எல்லாருமே அந்த மாரி இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. சில பெர்சன்ஸ் வந்து தேவையில்லாத விஷயத்த மூக்குல நுழைச்சிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது? அடுத்தவங்க என்ன சக்சஸ் பண்றாங்க? ஃபெயிலியர் ஆவாங்க, என்ன பெயின்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்க நினைக்கிற பீப்பிள் தான் அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பவுண்டரிய தாண்டி உங்களோட லைஃப்ல மூக்கு நுழைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்றத வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களோட சீக்ரெட்ஸ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பீப்பிள் கிட்ட நீங்க பவுண்டரிய செட் பண்ணியே ஆகணும். அப்படி செட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க, பயப்படுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த செயலால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துக்கு மேல இது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல பவுண்டரீஸே இல்லாததுனால, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், நீங்க செய்ய நினைக்கிற மிகப்பெரிய பேஷன் ஒர்க்கா இருக்கலாம். எல்லாமே அந்த பெர்சன் யார் உள்ள வராங்களோ, அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களால எந்த ஒரு விஷயமுமே ப்ராப்பரா செஞ்சு முடிக்க முடியாது. இத வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காதல் கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மூவி அஜித் சார் நடிச்ச மூவி இருக்கு. அந்த மூவில வந்து அஜித் சார் வந்து ஒரு கம்பெனில போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுவாரு. அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது கரண் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டர் வந்து அங்க ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஓகேங்களா. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டே வருவாங்க. அப்ப வந்து கரண் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அஜித் சார் வந்து, "ஏய் ஓகேடா, வாடா, போடா" அப்படின்ற மாரி போட்டு கூப்பிட ஆரம்பிப்பாரு. அப்ப அஜித் சார் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சீன் வந்து ஒரு பஸ்ல நடக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வாடா, போடான்லாம் பேசிக்க வேணாம். நம்ம வாங்க, போங்கன்னே பேசிப்போமே! தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்ற மாரி டைரக்ட்டா சொல்லிடுவாரு. இத தான் நான் பவுண்டரிய செட் பண்றது அப்படின்ற மாரி சொல்றேன். அடுத்தவங்களுக்கு உங்களோட கீய குடுக்குறது அப்படின்ற மாரி சொல்றேன். இது கொஞ்சம் ஹார்ஷா தெரிஞ்சாலும், ஆனா இது மூலியமா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். உங்க கூட பழகுறவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறமா அஜித் சாருக்கும், கரண் சாருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா போயிட்டு இருக்கும். இவரும் வாங்க போங்கன்னு தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த லெவல வந்து தாண்ட மாட்டாரு. ஸோ அந்த பவுண்டரிய நீங்க கிரியேட் பண்ண கத்துக்கலன்னா, நீங்க உங்கள இழந்துட்டு இருக்கீங்க. உங்களோட செல்ஃப் ஒர்த் டவுன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம்ன்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம் ஸ்ட்ரகிளிங் டூ எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தோணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கு, பிரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பிலீஃப்ன்னு சொல்லப்படுற நம்பிக்கை இருக்கு. அத நம்ம வெளிப்படையா சொல்லணும். அதுதான் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆத்தென்டிகேஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டே நீங்க போறீங்கன்னா, நீங்க ஒரு ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. அத தைரியமா நான் இதுதான் சாப்பிட ஆசைப்படுறேன்னு ஒரு குரூப்ல கேட்கறதுக்கு திறமை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வந்து உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்துல ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் போறீங்க. யாராவது ஒருத்தர் வந்து இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லும்போது, இல்ல எனக்கு இது பிடிக்காது. நான் வேற ட்ரெஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த நீங்க சூஸ் பண்ணும்போது, உங்களோட சாய்ஸ நீங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இத தான் உங்கள வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்ல பயப்படுறீங்க. இல்ல உங்களோட பிலீஃப நீங்க அடுத்தவங்க கிட்ட கேட்க பயப்படுறீங்க. இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்பாவே இருந்தாலுமே கூட, நம்ம இத கேட்டா என்ன நெனச்சுப்பாங்க? நம்ம இது வேணான்னு சொன்னோம்னா நம்மள விட்டு போயிடுவாங்களோ! இல்ல நம்ம கூட இருக்க மாட்டாங்களோன்ற பயம் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா, நீங்க இந்த ஃபானிங்ன்னு சொல்லப்படுற உங்கள நீங்களே இழந்துட்டு மத்தவங்கள ஹாப்பி பண்ற இந்த செயல்ல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய உண்மையான சுதந்திரம், உண்மையான ஒரு ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மனசுல நினைக்கிறத தைரியமா பேசுறது. அதாவது உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களோட ரிலேஷன்ஷிப் கிட்ட, உங்களோட கொலீக் கிட்ட, மனசுல புடிக்கலையா எனக்கு புடிக்கலப்பா இது, புடிச்சிருக்கா எனக்கு புடிச்சிருக்குப்பா அதுன்னு, அதுக்கு கூட சுதந்திரம் இல்லன்னா, அது பேர் சுதந்திரமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண பயப்படுறீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சைலன்ட் ஆயிடுவீங்க. அவங்களே ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பிடலாம். இல்ல அவங்க சொன்னாங்கன்னா கேட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு, உங்கள நீங்களே சைலன்ஸ்ல இழந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சைன் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஃபானிங்ல பாதிக்கப்பட்ட பெர்சனா இருக்கலாம். உங்கள நீங்களே இழந்துட்டு இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய விஷயத்த தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓவர் எக்ஸ்டெண்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓவர் எக்ஸ்டெண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைய தாண்டி நீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்த தாண்டி நீங்க உழைச்சுட்டு இருப்பீங்க. எல்லா டாஸ்க்குமே வந்து செய்யறதுக்கு நீங்க தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அசைன் பண்ணப்பட்ட பெர்சன் நீங்க தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு,
எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீங்களே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா கூட, எல்லா ஒர்க்குமே நான் தான் பார்க்குறேன். இப்போ நான் எங்கேயாவது நம்ம டிராவல் பண்றதா இருந்தாலும் நானே டிராப் பண்றேன், நானே பிக்கப் பண்றேன் உன்ன. இல்ல நானே வந்து உன்ன வீட்ல வந்து எல்லாமே வந்து பண்ணி குடுத்துடுறேன். நானே உன்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நாட் ஒன்லி லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே கூட ஓகே. எல்லாத்தையுமே நீங்களே இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் கேர் டேக்கர்ன்னு சொல்லப்படுற ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் நீங்க வந்து உங்கள இழந்து மத்தவங்கள வந்து ஹேப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஃப்ரெண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம், உங்களோட ரிலேஷனா இருக்கலாம். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒர்க் நீங்க பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு டூரே ஆர்கனைஸ் பண்றீங்க. அந்த டூருக்கு நீங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே உங்க தலையில போட்டுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களும் 50% போடணும். அவங்களும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். நாட் ஒன்லி மானிட்டரி வைஸா மட்டும் இல்லாம, ஒரு சஜஷன் வைஸா இருக்கலாம், இல்ல ஹெல்ப் பண்ற விஷயமா இருக்கலாம். அது 50% அவங்களும் குடுக்கணும். இல்ல நீங்களே ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கா? நான் தான் எல்லாமே கேர் பண்ணிக்கணும். நான் தான் எல்லாரையுமே பார்த்துக்கணும். நான் தான் அது நினைக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல நீங்க மத்தவங்கள பார்த்துக்கிறதுக்காக உங்களோட ஸ்பேஸ இழந்து, உங்களுடைய சாப்பாட்ட இழந்து மத்தவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடணும்னு நீங்க யாருமே சொல்லல. சோ அந்த விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க கேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் நீங்க பண்ணும்போது, அதாவது உங்க வேலைய விட்டுட்டு அடுத்தவங்க வேலைய போய் பார்த்து அவங்களுடைய லைஃப்ப வந்து சரி செய்யணும்னு நினைக்கும்போது, நீங்க உங்களே லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ 4வது சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லேக் ஆஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணாலுமே கூட சரி, நீங்க எமோஷனலா எந்த அளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ரிட்டர்ன் வருதா அப்படின்றத பாருங்க. நீங்க வந்து ஒரு பெர்சன் வந்து காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதா இருக்கலாம். அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து அவங்க ப்ராப்பரா வந்து வீடு போய் சேர்ந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஃபாலோ பண்றதா இருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து தேவைப்படுற நேரத்துல ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும்போது, உங்களுக்கு அது ஆப்போசிட்ல கிடைக்குதா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க அத வந்து அனுபவிக்கிறீங்களா? அப்படின்றத பாருங்க. என்னப்பா இது நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம செய்றது தானப்பா உண்மையான அன்பு. நீ என்னப்பா அத எதிர்பார்க்க சொல்ற? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம செய்றது தான் உண்மையான அன்பு. ஆனா வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த அன்பு கொஞ்சம் ஒரு மீட்டர் அளவாவது இருந்தே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களே லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபானிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். எமோஷனலா நான் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஒன்லி லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே கூட சரி, அவங்களுக்கு இன்னும் நான் தான் போய் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ரெசிப்ரோக்கலா மாறிடும் உங்க லைஃப். அதாவது நீங்க மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ல எதுவுமே வராமலே இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட எமோஷன் வந்து ஓண்ட் ஆகும். எமோஷன் ஓண்ட் ஆகுறதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு கட்டத்துல ஒருத்தருக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கும்போது, உங்களோட எமோஷனல் சப்போர்ட் நீங்க தேவைப்படுற நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க கீழ விழலாம், ஏதோ ஒரு பெயின்ல இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த தனிமையில வந்து உங்களுக்கு நெறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்களே உங்கள திட்டிக்க ஆரம்பிப்பீங்க. நல்லவனா இருக்கக்கூடாது. நம்ம தான் எல்லாருக்கும் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் யோசிங்க. நீங்க யார் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணாலுமே கூட சரி, எமோஷனல் சப்போர்ட் எவ்வளோ குடுத்தாலுமே கூட சரி, ரிட்டர்ன்ல எதுவுமே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க உங்கள மாத்திக்கோங்க. இல்ல நீங்க யார் கூட பழகுறீங்களோ அவங்கள மாத்திருங்க. ஸோ அதான் உங்களுக்கு நல்லது. உங்களோட செல்ஃப் வொர்த்த காப்பாத்திக்கிறதுக்கு. ஃபைனலான சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ டாலரேட்டிங் பேட் பிஹேவியர்ஸ். நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து டாலரேட் பண்ணிட்டே இருக்கீங்களா? பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கீங்களா? உங்க கூட பழகுற பீப்பிள் கிட்ட, அவங்க வந்து பிஹேவ் பண்ற விஷயங்கள வந்து நீங்க பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கீங்க. இல்ல நம்ம கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டோம்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுமோ, நம்மள விட்டு இவங்க போயிடுவாங்களோ, இல்ல நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லப்படுற ஃபியர் ஆஃப் லூசிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும், எவ்வளவுதான் தப்பா பேசினாலும், எவ்வளவுதான் இன்சல்ட் பண்ணாலும் பொறுத்து போயிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க உங்களையே லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபானிங்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபானிங் மூலியமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டத இது மூலியமாவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். சில சில ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆக்சுவலா நம்மள வந்து டீஸ் பண்றதுக்காக, நம்மள கிண்டல் பண்றதுக்காக வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா சில ஃபிரெண்ட்ஸ் வந்து உங்கள வாலண்டரா டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்துக்காகவே, அவங்க எப்பயுமே உங்கள டவுன் பண்றதுக்காக உங்களோட ட்ரெஸ்ஸிங்க குறை சொல்றதா இருக்கலாம், நீங்க பேசுற விதத்த குறை சொல்றதா இருக்கலாம், இல்ல உங்களோட டேலண்ட்ட கிண்டல் பண்றதா இருக்கலாம். இந்த விஷயத்த அடிக்கடி பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா வீக்கான பெர்சன்ஸ்ல மட்டும் தான் வந்து அடுத்த பீப்பிள டவுன் பண்ணி அது மூலியமா தாங்கள வந்து பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிற புத்தி இருந்துட்டு இருக்கும். இந்த மாரி யாராவது ஒரு பீப்பிள் உங்க கூட இருந்துட்டு உங்கள டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. அத நீங்க தெரிஞ்சுமே டாலரேட் பண்றீங்க. தெரிஞ்சுமே மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்க பயத்துல. இவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துல பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு அறிகுறி. நீங்க வந்து உங்களே எழுந்துகிட்டு ஒருத்தருடைய உறவ காப்பாத்திக்கிறதுக்காக, நீங்க உங்கள இங்க இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருங்க, கேர் பண்றவங்களா இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க. அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் நீங்க யாருக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப்ல உங்களோட வேல்யூவே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க.
உங்க கூட இருக்கிற பீப்பிள்னால வந்து உங்கள வந்து ஒரு ரோட்ல இருக்கிற சாதாரண கல்லா, வேல்யூவே இல்லாத கல்லாவும் மாத்த முடியும். அதே கூட இருக்கிற பீப்பிளால வந்து ஒரு மிகப்பெரிய டைமண்ட் ஷோரூம்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஜொலிக்கிற டைமண்ட் ஆன ஒரு வேல்யூவா கூட உங்கள மாத்த முடியும். அப்போ உங்க வேல்யூ எப்ப இன்கிரீஸ் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள இழந்து, உங்களோட எமோஷன இழந்து மத்தவங்க பெனிஃபிட் அடைஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கனால இம்ப்ரூவ் ஆவாது. நீங்க ஒரு விஷயம் எமோஷனலா குடுக்குறீங்கன்னா, அவங்களும் ஆப்போசிட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 2 பேருமே உண்மையா நீங்க இருக்கிறீங்க. நாட் ஒன்லி லவ் ரிலேஷன்ஷிப். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே 50% 50% வந்து கம்பைன்டா நீங்க எல்லா விஷயத்தையும் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் உங்களுடைய செல்ஃப் வொர்த் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க உங்கள இழந்து அடுத்தவங்களோட பிரையாரிட்டிய வந்து பார்த்துக்காம இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் உங்கள நீங்க இங்க காப்பாத்திக்க முடியும். எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். யாருக்கு நல்லவனா இருக்கணும், யார்கிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்கள நீங்க காப்பாத்திக்க முடியும். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து யார நம்ம ரொம்ப அழகா பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்னா, நீங்க உங்கள தான் ரொம்ப பார்த்துக்கணும். உங்கள தான் நீங்க செல்ஃப் கேர் பண்ணணும். சம்டைம் நெறைய பேர் வந்து செல்ஃப் கேர் கூட பண்ணாம வந்து நெறைய பேரோட விஷயங்கள போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிடாம கூட நெறைய பேருக்கு வந்து சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா தெரியும். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, நல்லவங்களா தெரியும். ஆனா அவங்க அவங்களுக்கே துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் நம்ம எல்லாரையுமே அனுப்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள வந்து ஹேப்பியா வச்சுக்கணும். நீங்க உங்கள வந்து மென்டலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நீங்க உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான், யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த குடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, உங்கள யூனிவர்ஸ் பாத்துக்கிற மாரியான ஒரு பெர்சன வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோ, அதனால உங்கள நீங்க கேர் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாம, உங்கள கேர் பண்ணிக்கிறது மூலியமா உங்கள சுத்தி இருக்கிற என்வைரன்மென்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.